ஆனரபிள் யூனியன் மினிஸ்டர் ஃபார் எஜுகேஷன். அவர் பிரச்சாரத்தில் இருக்கும்போது பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் ஸ்பெசிஃபிக்காக அவர்கிட்ட கேட்டது, தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற எஜுகேஷன் மினிஸ்டர் நீங்கள் வந்து அவங்களுக்கு வர வேண்டிய எஸ்எஸ்ஏ பணத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் பண்ணாமல் இருக்கிறோம், ஏன் அவங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரலில் அவர் நிறுத்தி பேசியிருக்கார். உடனடியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரும் அது சார்ந்து தங்களுடைய கண்டனங்களையும் தங்களுடைய கருத்துக்களையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற தோழமை கட்சி மட்டுமல்ல, எல்லா கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள் கட்சி வேறுபாடுகளெல்லாம் கடந்து மாணவருடைய எதிர்காலம் மிக மிக அவசியம், இதில் அரசியல் செய்யக்கூடாது, அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் உடனடியாக அவர்களுக்கான அந்த நிதியை நீங்க வந்து விடுவிச்சிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த அனைத்து தலைவர்களுக்கும் முதல்ல துறையின் அமைச்சர்கள் முறையை என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் நேற்று இந்த செய்தி வந்து அடுத்த நிமிஷம் கேட்டேன், விமானத்தில் நான் இருந்து திருச்சிக்கு நான் போயிட்டு இறங்கி அடுத்து நீ எப்போ வரனாரு, நாளைக்கு வந்தோம் நேரடியாக வந்து பார்த்து இதை சார்ந்து எனக்கு பல விளக்கங்கள் நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த விளக்கங்களை எங்கள் முதன்மை செயலர் எங்களுடைய எஸ்பிடி மேடம் மூலமாக அவங்க முழுமையாக நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். உடனடியாக பண்ணி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இந்த தகவலை தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதை பெறுவதற்கு நாம் என்ன பண்ணலாம், எப்படி லீகலாக போகலாமா, இல்லை எது சார்ந்து தோழமை கட்சி தலைவரோட பேசலாமா என்கின்ற முடிவை நான் எடுத்துக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, எஜுகேஷன் என்பது நீங்கள் அதிகப்படியாக எங்கள் துறை சார்ந்து தன்னை இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டக்கூடியவர். அது 40 லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலம் என்று வரும்போது யாராக இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் உடனடியாக அதை சார்ட் அவுட் பண்ணணும் தான் நினைப்பாங்க. அதற்கான இன்னைக்கு ஒரு டெப்டி சிஎம் நாங்கள் சொல்லுவோம்.